அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும். பிப்ரவரி 21ஆம் தேதிக்கான ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நமஸ்காரம். டிஆர்பி எக்ஸாம் எழுதுகிற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். எங்ககிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ண நோட்ஸ், பெஸ்ட்டான நோட்ஸ் இருக்குது. டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்குது. ஆல் சிலபஸ்மே கவர் ஆகிருக்கு. எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்ககிட்ட நோட்ஸ் இருக்குது. எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும். தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. முக்கிய குறிப்பு, ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க. இன்றைய நாள் சோபக்கிருது மாசி மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை, வளர்ப்பிறை. இன்று பிரதோஷம் நட்சத்திரம் இன்று மாலை 4:37 மணி வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரம், பின்பு பூசம் நட்சத்திரம். திதி இன்று பிற்பகல் 1:58 மணி வரைக்கும் துவாதசி, பின்பு திரையோதசி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் நட்சத்திரப்படி அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கும், ராசிப்படி விருச்சக ராசிக்காரங்களுக்கும் இன்றைய நாளில் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 9:30 மணிலிருந்து 10:30 மணி வரைக்கும், மாலை 4:30 மணிலிருந்து 5:30 மணி வரைக்கும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணிலிருந்து 11:30 மணி வரைக்கும், மாலை 6:30 மணிலிருந்து 7:30 மணி வரைக்கும். ராகு காலம் மதியம் 12 மணிலிருந்து 1:30 மணி வரைக்கும். யமகண்டம் காலை 7:30 மணிலிருந்து 9 மணி வரைக்கும். குளிகை காலை 10:30 மணிலிருந்து 12 மணி வரைக்கும். கரணம் காலை 6 மணிலிருந்து 7:30 மணி வரைக்கும். இன்னைக்கு சூரியன் உதயமாகும் நேரம் காலை 6:33. சூலம் இன்று வடக்கு திசை. இன்றைய நாளில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கலாம். குரு பகவான் மேஷ ராசியிலையும், சந்திரன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகியும், கேது பகவான் கன்னி ராசியிலையும், சுக்கிரன் செவ்வாய் மகர ராசியிலையும், சனி சூரியன் புதன் கும்பராசியிலையும், ராகு பகவான் மீன ராசியிலையும் சஞ்சாரம் செய்கிறாங்க. மேஷ ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். ஆன்மீக ஈடுபாடு இன்னைக்கு சிலருக்கு அதிகரிக்கும். பணியிடத்தில் பாராட்டுகளை பெறுவீங்க. உங்கள் திறமைகள் இன்னைக்கு மற்றவங்களால் அங்கீகரிக்கப்படும். உங்கள் வாழ்க்கை துணையோட இனிமையாக நடந்துப்பீங்க. இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு இன்னைக்கு அதிகரித்தே இருக்கும். புதிய முதலீட்டுக்கான திட்டங்களை இன்னைக்கு சிலர் வகுப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் மன உறுதி காரணமாக சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை இன்னைக்கு நீங்கள் பராமரிப்பீங்க. தொழில் வியாபாரத்தில் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். உயர்வான நிலையை இன்னைக்கு நீங்கள் அடைவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கும். பிற்பகலுக்கு மேலே மகிழ்ச்சியான செய்தி சிலருக்கு கிடைக்கும். நவீன பொருட்களை சிலர் வாங்கி மகிழ்வீங்க. தடைப்பட்ட சுபகாரியங்கள் இன்னைக்கு நல்லபடியாக கைகூடி வரும். இழுபறியாக இருந்த பணிகள் ஒரு முடிவுக்கு வரும். தாய் வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத தனவரவு இருக்கும். வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து மேன்மை காண்பீங்க. சிற்பம் சார்ந்த பணிகளில் இருக்கவங்களுக்கு திறமைகள் வெளிப்படும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வாழ்க்கை துணை மூலமாக சிலருக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் பிறக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 2. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெளிர் நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு மேன்மையான சூழல் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு பிரதோஷம். விரதம் இருந்து சிவாலயம் சென்று பிரதோஷ நேரமான மாலை 4:30 மணிலிருந்து 6 மணி வரையிலான காலகட்டத்தில் ஊற வைத்த பச்சரிசியோட வெல்லம் கலந்து நந்திக்கு படைத்து வழிபாடு செய்வது சிறப்பு. இன்னைக்கு பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறது கூடுதல் நன்மையை கொடுக்கும். இன்னைக்கு மகாவிஷ்ணு வழிபாடு செய்யறதுனால செல்வ வளம் பெருகும். ரிஷப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங்
5க்கு 4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். யதார்த்தமாக இன்னைக்கு நீங்கள் இருப்பீங்க. பணியிட சூழல் சிறந்த முறையில் இருக்கும். உங்கள் பணிகளை இன்னைக்கு நீங்கள் குறித்த நேரத்துக்குள்ளே செய்து முடிப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட நல்லுறவை பராமரிப்பீங்க. இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு திருப்திகரமாக இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு இன்னைக்கு சிறந்த முறையில் இருக்கும். உங்கள் தேவைகள் எளிதில் பூர்த்தியாகும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை இன்னைக்கு நீங்கள் பராமரிப்பீங்க. பணப்புழக்கம் கணிசமாக உயரும். உங்கள் தேவைகள் இன்னைக்கு எளிதில் பூர்த்தியாகும். குடும்பத்தில் ஆடம்பர வசதிகள் பெருகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் மறையும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவினர்கள் இன்னைக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. பிரிந்தவர்கள் இன்னைக்கு ஒன்று சேருவாங்க. நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு முடிவுகள் கிடைக்கும். உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு இன்னைக்கு அதிகரிக்கும். புதிய வாகனங்களை சிலர் வாங்கி மகிழ்வீங்க. உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். புதிய வாகனங்கள் வாங்குவது சம்பந்தமான எண்ணங்கள் சிலருக்கு கைகூடும். அரசு சார்ந்த வழியில் சிலருக்கு ஆதரவு பெருகும். வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படும். கல்வி பணிகளில் மாணவர்களுக்கு இருந்த மந்தத்தன்மை நீங்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் ஒத்துழைப்பு கிடைக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆதரவு பெருகும். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு மந்தத்தன்மை மறையும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்: வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு பிரதோஷம். விரதம் இருந்து சிவாலயம் சென்று பிரதோஷ நேரமான மாலை 4:30 மணிலிருந்து 6 மணி வரையிலான காலகட்டத்தில் ஊற வைத்த பச்சரிசியோட வெல்லம் கலந்து நந்திக்கு படைத்து வழிபாடு செய்வது சிறப்பு. இன்னைக்கு பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறது கூடுதல் நன்மையை கொடுக்கும். இன்னைக்கு மகாவிஷ்ணு வழிபாடு செய்யறதுனால செல்வ வளம் பெருகும். மிதுன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய நாளில் எதிலும் பொறுமை தேவைப்படும். சமயோகிதமாக இன்னைக்கு செயல்பட பாருங்க. அதிக சிந்தனைகளை தவிர்த்துக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது. பணியிடத்தில் சக பணியாளர்களால் சில தொல்லைகள் உண்டாகும். உங்கள் பணிகளில் சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கவனித்து இன்னைக்கு உங்கள் பணிகளை மேற்கொள்ள பாருங்க. உங்கள் வாழ்க்கை துணையுடனான உறவில் புரிந்துணர்வு குறைந்தே இருக்கும். தேவையில்லாத பேச்சை தவிர்த்துக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பயணம் மேற்கொள்ளும் சமயத்தில் சிலருக்கு பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால உங்கள் பணத்தை கவனமாக பாதுகாத்துக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு தொண்டை சார்ந்த உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வந்து போகலாம். இன்னைக்கு வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் சார்ந்த விஷயத்தில் நிதானம் தேவைப்படும். நண்பர்கள்கிட்ட அனுசரித்து செல்ல பாருங்க. உடன் இருக்கவங்க பற்றிய புரிதல் உண்டாகும். எதிர்பாராத சில உதவிகள் இன்னைக்கு சிலருக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் தனவரவு இருந்தாலுமே செலவுகளும் உண்டாகலாம். பொன் பொருட்கள் மீதான ஆர்வம் சிலருக்கு அதிகரிக்கும். உத்தியோக பணிகளில் நிதானம் தேவைப்படும். ஞாபக மறதி சம்பந்தமான பிரச்சனைகள் இன்னைக்கு ஓரளவுக்கு குறையும். மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனம் தேவைப்படும். பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் சொல்படி கேட்டு நடந்துக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 8. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் அனுசரித்து செல்ல பாருங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆர்வம் பிறக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்: வீட்டில் விளக்கேற்றி
உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு பிரதோஷம். விரதம் இருந்து சிவாலயம் சென்று பிரதோஷ நேரமான மாலை 4:30 மணிலிருந்து 6 மணி வரையிலான காலகட்டத்தில் ஊற வைத்த பச்சரிசியோட வெல்லம் கலந்து நந்திக்கு படைத்து வழிபாடு செய்வது சிறப்பு. இன்னைக்கு பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறது கூடுதல் நன்மையை கொடுக்கும். இன்னைக்கு மகாவிஷ்ணு வழிபாடு செய்யறதுனால செல்வ வளம் பெருகும். கடக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய நாளில் அதிக பேச்சை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. யதார்த்தமான அணுகுமுறை இன்னைக்கு உங்களுக்கு தேவைப்படும். பணியிடத்தில் உங்கள் பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டியது அவசியம். அதிக பணிச்சுமை சிலருக்கு இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறத தவிர்த்துக்க பாருங்க. பேச்சில் நிதானம் தேவைப்படும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத செலவுகளை இன்னைக்கு சிலர் எதிர்கொள்வீங்க. முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை குறைச்சிக்க பாருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சளி இருமல் சம்பந்தமான தொந்தரவுகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் உண்டாகலாம். உங்ககிட்ட ஒப்படைக்கப்பட்ட வேலைகளை நீங்களே நேரடியாக செய்ய பாருங்க. அலுவலகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல பாருங்க. வேலை பளு இன்னைக்கு சற்று அதிகரித்து இருக்கும். புதிய வேலை தேடுறவங்க இப்போதைக்கு கிடைக்கும் வேலைகளை செய்யறது நல்லது. தொழில் வியாபாரத்தில் போட்டிகளுக்கிடையே லாபம் சற்று குறைந்திருக்கும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் சற்று குறைந்திருக்கும். ஜாமீன் சார்ந்த விஷயங்களில் சிந்திச்சு செயல்பட பாருங்க. வியாபாரம் சார்ந்த பணிகளில் பொறுப்புகள் கூடும். அலுவலகத்தில் விவேகத்தோடு செயல்பட பாருங்க. புதிய விஷயங்களை திட்டமிட்டு செயல்படுத்துறது நல்லது. சிறு சஞ்சலமான பேச்சுகள் இன்னைக்கு தோன்றி மறையும். மாணவர்களுக்கு கல்வியில் மந்தமான போக்கு நிலவும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு நிதானம் தேவைப்படும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் நிதானம் தேவைப்படும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுப்புகள் கூடும். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு சஞ்சலமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்: வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு பிரதோஷம். விரதம் இருந்து சிவாலயம் சென்று பிரதோஷ நேரமான மாலை 4:30 மணிலிருந்து 6 மணி வரையிலான காலகட்டத்தில் ஊற வைத்த பச்சரிசியோட வெல்லம் கலந்து நந்திக்கு படைத்து வழிபாடு செய்வது சிறப்பு. இன்னைக்கு பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறது கூடுதல் நன்மையை கொடுக்கும். இன்னைக்கு மகாவிஷ்ணு வழிபாடு செய்யறதுனால செல்வ வளம் பெருகும். சிம்ம ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய நாளில் நட்பான அணுகுமுறை தேவைப்படும். தேவையில்லாத பேச்சை தவிர்த்துக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது. பணியிடத்தில் சக பணியாளர்களோட நல்லுறவை பராமரிக்க முயற்சி செய்யுங்க. குறித்த நேரத்துக்குள்ளே உங்கள் பணிகளை செய்து முடிக்க முடியாமல் போகலாம். உங்கள் வாழ்க்கை துணையுடனான உறவில் புரிந்துணர்வு குறைந்தே இருக்கும். தேவையில்லாத பேச்சை தவிர்த்துக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு இன்னைக்கு சற்று குறைந்தே இருக்கும். பொறுப்புகள் கூடுவதால் செலவுகளும் இன்னைக்கு கூடும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சிலருக்கு செரிமான தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். வாடிக்கையாளர்கள் கிட்ட அனுசரணையான அணுகுமுறை தேவைப்படும். பெரிய முதலீடுகளை செய்யும் சமயத்தில் நல்ல ஆலோசனை செய்து திட்டமிட்டு மேற்கொள்ள பாருங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. இன்னைக்கு பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும். நினைத்த சில பணிகளில் அலைச்சல்கள் உண்டாகும். குழந்தைகளின் விருப்பங்களை சிலர் நிறைவேற்றுவீங்க. வாகன பயணங்களில் கவனம் தேவைப்படும். மறைமுகமான தடைகள் இன்னைக்கு உண்டாகலாம். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவைப்படும். வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் பொறுமை தேவைப்படும். நீண்ட நேரம் கண் விழிக்கிறத தவிர்த்துக்க பாருங்க. மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனம் தேவைப்படும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மை தீமை இரண்டும் கலந்த பலன்கள் கிடைக்கும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும்
5க்கு 3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 8. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் அடர் நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் அலைச்சல்கள் உண்டாகும். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு கட்டுப்பாடு தேவைப்படும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுமை தேவைப்படும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு பிரதோஷம். விரதம் இருந்து சிவாலயம் சென்று பிரதோஷ நேரமான மாலை 4:30 மணிலிருந்து 6 மணி வரையிலான காலகட்டத்தில் ஊற வைத்த பச்சரிசியோட வெல்லம் கலந்து நந்திக்கு படைத்து வழிபாடு செய்வது சிறப்பு. இன்னைக்கு பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறது கூடுதல் நன்மையை கொடுக்கும். இன்னைக்கு மகாவிஷ்ணு வழிபாடு செய்யறதுனால செல்வ வளம் பெருகும். கன்னி ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய நாளில் எதிலும் சாதகமான நிலை இருக்கும். புதிய விஷயங்களை இன்னைக்கு சிலர் ஆர்வமாக கற்றுப்பீங்க. பணியிடத்தில் சாதகமான நிலை இருக்கும். உங்கள் பணிகளை இன்னைக்கு நீங்கள் குறித்த நேரத்துக்குள்ளே செய்து முடிப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட நல்லுறவை பராமரிப்பீங்க. இருவருக்கும் இடையே அன்பு அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதி நிலைமை இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும். நிதி சார்ந்த உங்கள் தேவைகள் இன்னைக்கு எளிதில் பூர்த்தியாகும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை இன்னைக்கு நீங்கள் பராமரிப்பீங்க. எந்தவித ஆரோக்கிய தொந்தரவும் இன்னைக்கு இருக்காது. உங்கள் எண்ணங்கள் ஈடேறும். சுபகாரிய முயற்சிகளில் சாதகமான நிலை இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஏற்றமான பலன்கள் கிடைக்கும். இன்னைக்கு சிலருக்கு அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கி மகிழும் வாய்ப்புகள் கிடைக்கும். உறவினர்கள் மூலமாக சிலருக்கு ஆதரவு பெருகும். எதையும் சமாளிக்கும் மன வலிமை உண்டாகும். பிரபலமானவர்களின் அறிமுகம் சிலருக்கு கிடைக்கும். மனசுக்கு மகிழ்ச்சியான செய்தி சிலருக்கு கிடைக்கும். விரும்பிய பொருட்களை இன்னைக்கு சிலர் வாங்கி மகிழ்வீங்க. கலைப்பணிகளில் இருக்கவங்களுக்கு திறமைகள் வெளிப்படும். வியாபாரம் சார்ந்த உதவிகள் சிலருக்கு சாதகமாகும். மாணவர்களுக்கு கல்வியில் எளிதாக வெற்றி கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இளஞ்சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் மன வலிமை உண்டாகும். ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இன்றைய நாள் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு திறமைகள் வெளிப்படும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு பிரதோஷம். விரதம் இருந்து சிவாலயம் சென்று பிரதோஷ நேரமான மாலை 4:30 மணிலிருந்து 6 மணி வரையிலான காலகட்டத்தில் ஊற வைத்த பச்சரிசியோட வெல்லம் கலந்து நந்திக்கு படைத்து வழிபாடு செய்வது சிறப்பு. இன்னைக்கு பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறது கூடுதல் நன்மையை கொடுக்கும். இன்னைக்கு மகாவிஷ்ணு வழிபாடு செய்யறதுனால செல்வ வளம் பெருகும். துலாம் ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய நாளில் எதிலும் சற்று நிதானம் தேவைப்படும். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்தில் சிந்திச்சு செயல்பட பாருங்கள். பணியிடத்தில் பணிச்சுமை அதிகரித்து இருக்கும். உங்கள் பணிகளில் சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால திட்டமிட்டு கவனித்து இன்னைக்கு உங்கள் பணிகளை மேற்கொள்ள பாருங்கள். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட உணர்ச்சி வசப்படுறதை தவிர்த்துக்க பாருங்கள். தேவையில்லாத பேச்சை தவிர்த்துக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு இன்னைக்கு குறைந்தே இருக்கும். சிலர் கடன் வாங்கி உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கை கால் வலி, முதுகு வலி சம்பந்தமான தொந்தரவுகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால போதிய அளவுக்கு ஓய்வெடுத்துக்க பாருங்க. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த பாருங்க. பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். பொது காரியங்களில் சிலருக்கு ஈடுபாடு உண்டாகும். உறவினர்கள் கிட்ட அனுசரணையான அணுகுமுறையை கடைபிடிக்க பாருங்க. பெரியோர்களின் ஆலோசனைகளால் சில மாற்றங்கள் உண்டாகும். மருத்துவ
மருத்துவ பணிகளில் சாதகமான சூழல் உண்டாகும். சொத்து சேர்க்கை சார்ந்த எண்ணங்கள் சிலருக்கு அதிகரிக்கும். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் காலதாமதமாகும். வேலையாட்கள் கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. மாணவர்கள் இன்னைக்கு கெட்ட நண்பர்களின் சகவாசங்களை தவிர்த்து படிப்பில் கவனம் செலுத்த பாருங்க. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு திறமையா செயல்பட வேண்டிய நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் ஆரஞ்சு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் நிதானம் தேவைப்படும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு பிரதோஷம். விரதம் இருந்து சிவாலயம் சென்று பிரதோஷ நேரமான மாலை 4:30 மணிலிருந்து 6 மணி வரையிலான காலகட்டத்தில் ஊற வைத்த பச்சரிசியோட வெல்லம் கலந்து நந்திக்கு படைத்து வழிபாடு செய்வது சிறப்பு. இன்னைக்கு பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறது கூடுதல் நன்மையை கொடுக்கும். இன்னைக்கு மகாவிஷ்ணு வழிபாடு செய்யறதுனால செல்வ வளம் பெருகும். விருச்சக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய நாளில் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது தவிர்த்துக்க பாருங்க. அதிக சிந்தனைகளை தவிர்த்துக்கிறதும் ஆன்மீக ஈடுபாடு அதிகப்படுத்துறதும் இன்னைக்கு உங்களுக்கு மன அமைதியை உண்டாக்கும். பணியிடத்தில் சிலர் கட்டுப்பாட்டை இழந்து நடந்துப்பீங்க. உங்கள் பணிகளை திட்டமிட்டு கவனச்சிதறல் இல்லாமல் மேற்கொள்ள பாருங்க. உங்கள் வாழ்க்கை துணையோடு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு இன்னைக்கு குறைந்தே இருக்கும். அதிர்ஷ்டத்தை நம்பாமல் இன்னைக்கு உங்கள் சுய முயற்சி மேலே நம்பிக்கை வைங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கை கால் வலி, தூக்கமின்மை சம்பந்தமான தொந்தரவுகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால போதிய அளவுக்கு ஓய்வெடுத்துக்க பாருங்க. எடுக்கும் முயற்சிகளில் தடங்கல்கள் உண்டாகலாம். எதிர்பார்ப்புகள் இல்லாமல் உங்கள் கடமையை மட்டும் செய்ய பாருங்க. உணவு விஷயத்தில் கவனமும் கட்டுப்பாடும் தேவைப்படும். சிலருக்கு அசைமாசியாக சொத்து சேர்க்கை இருக்கும். உற்றார் உறவினர்கள்கிட்ட அனுசரணையான அணுகுமுறையை கடைபிடிக்க பாருங்க. நண்பர்கள் பற்றிய புரிதல் இன்னைக்கு இருக்கும். மனசளவில் சோர்வு உண்டாகலாம். தனவரவுகளில் ஏற்றிறக்கமான சூழல் உண்டாகும். உயர் அதிகாரிகள் கிட்ட இன்னைக்கு விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. சில அனுபவங்களின் மூலமாக புதிய பாதை புலப்படும். ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் சிலருக்கு ஈடுபாடு உண்டாகும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் இன்னைக்கு சிலருக்கு கிடைத்தாலுமே கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. மாணவர்கள் இன்னைக்கு பொழுதுபோக்கு அம்சங்களில் கவனம் செலுத்துறதை தவிர்த்து படிப்பில் கவனம் செலுத்த பாருங்க. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சந்தன நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சந்தன நிறம். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் சோர்வு உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு நிதானம் தேவைப்படும். கேட்டை நட்சத்திரக்காரங்க விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு பிரதோஷம். விரதம் இருந்து சிவாலயம் சென்று பிரதோஷ நேரமான மாலை 4:30 மணிலிருந்து 6 மணி வரையிலான காலகட்டத்தில் ஊற வைத்த பச்சரிசியோட வெல்லம் கலந்து நந்திக்கு படைத்து வழிபாடு செய்வது சிறப்பு. இன்னைக்கு பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறது கூடுதல் நன்மையை கொடுக்கும். இன்னைக்கு மகாவிஷ்ணு வழிபாடு செய்யறதுனால செல்வ வளம் பெருகும். தனுசு ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5க்கு
4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். புதிய விஷயங்களை இன்னைக்கு சிலர் ஆர்வமாக கற்றுப்பீங்க. விருப்பங்கள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைவேறும். பணியிடத்தில் திருப்திகரமான நிலை இருக்கும். உங்கள் உழைப்புக்கு பாராட்டுகள் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணையோட நல்லுறவை பராமரிப்பீங்க. இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு இன்னைக்கு சிறந்த முறையில் இருக்கும். உங்கள் தேவைகள் இன்னைக்கு எளிதில் பூர்த்தியாகும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை இன்னைக்கு நீங்கள் பராமரிப்பீங்க. பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். அசையும் அசையா சொத்து சேர்க்கை சிலருக்கு இருக்கும். உங்கள் பலம் மற்றும் பலவீனங்களை இன்னைக்கு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. சமூகம் சார்ந்த பணிகளில் சிலருக்கு ஈடுபாடு உண்டாகும். ஆடம்பர பொருட்கள் மீதான ஈர்ப்பு இன்னைக்கு சிலருக்கு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் எளிதாக வெற்றி கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 4. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பொன்னிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பொன்னிறம். மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் புரிதல் உண்டாகும். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இன்றைய நாள் இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமிப்பு உயரும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்: வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு பிரதோஷம். விரதம் இருந்து சிவாலயம் சென்று பிரதோஷ நேரமான மாலை 4:30 மணிலிருந்து 6 மணி வரையிலான காலகட்டத்தில் ஊற வைத்த பச்சரிசியோட வெல்லம் கலந்து நந்திக்கு படைத்து வழிபாடு செய்வது சிறப்பு. இன்னைக்கு பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறது கூடுதல் நன்மையை கொடுக்கும். இன்னைக்கு மகாவிஷ்ணு வழிபாடு செய்யறதுனால செல்வ வளம் பெருகும். மகர ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய நாளில் உங்கள் தேவைகள் எளிதில் பூர்த்தியாகும். உற்சாகமாக இன்னைக்கு நீங்கள் இருப்பீங்க. பணியிட சூழல் திருப்திகரமாக இருக்கும். உங்கள் பணிகளை குறித்த நேரத்துக்குள்ளே செய்து முடிப்பீங்க. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதி நிலைமை இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் உற்சாகமான மனநிலை காரணமாக சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை இன்னைக்கு நீங்கள் பராமரிப்பீங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும். பிள்ளைகள் மூலமாக சிலருக்கு சுப செய்திகள் கிடைக்கும். சொத்து வாங்குவது சம்பந்தமான முயற்சிகள் சிலருக்கு ஈடேறும். கடினமான பணிகளையும் இன்னைக்கு நீங்கள் சாதாரணமாக செய்து முடிப்பீங்க. சிறுதூர பயணங்களால் ஆதாயம் இருக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சுபகாரிய முயற்சிகள் இன்னைக்கு கைகூடும். போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவு கிடைக்கும். தவறிப்போன சில பொருட்கள் இன்னைக்கு மீண்டும் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் சிலருக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 7. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெளிர் மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் ஆதாயகரமான நாளாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு முயற்சிகள் கைகூடும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய அறிமுகம் கிடைக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்: வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு பிரதோஷம். விரதம் இருந்து சிவாலயம் சென்று பிரதோஷ நேரமான மாலை 4:30 மணிலிருந்து 6 மணி வரையிலான காலகட்டத்தில் ஊற வைத்த பச்சரிசியோட வெல்லம் கலந்து நந்திக்கு படைத்து வழிபாடு செய்வது சிறப்பு. இன்னைக்கு பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறது கூடுதல் நன்மையை கொடுக்கும். இன்னைக்கு மகாவிஷ்ணு வழிபாடு செய்யறதுனால செல்வ வளம் பெருகும். கும்ப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய நாளில் மன அமைதி உங்ககிட்ட அதிகம் இருக்கும். நீங்கள் எடுக்கும் முக்கியமான முடிவுகள் இன்னைக்கு உங்களுக்கு நற்பலன்களை உண்டாக்கும். பணியிட சூழல் சாதகமான
சாதகமான நிலையில் இருக்கும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு இன்னைக்கு அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கை துணையுடனான உறவில் புரிந்துணர்வு திருப்திகரமாக இருக்கும். இருவருக்கும் இடையே அன்பு அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதி நிலைமை இன்னைக்கு சாதகமாகவே இருக்கும். உங்கள் தேவைகள் இன்னைக்கு எளிதில் பூர்த்தியாகும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை இன்னைக்கு நீங்கள் பராமரிப்பீங்க. உற்சாகமாக எந்த விஷயத்திலையும் ஈடுபடுவீங்க. எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் பணவரவு அதிகரிக்கும். பங்குதாரர்கள் தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவுவாங்க. குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும். தடைப்பட்ட சில காரியங்களை இன்னைக்கு நீங்கள் செய்து முடிப்பீங்க. திடீர் தனவரவால் உங்கள் சேமிப்பு உயரும். உயர் அதிகாரிகள் கிட்ட இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். வியாபாரத்தில் லாபம் கூடும். உடன் இருக்கவங்க மூலமாக ஆதாயம் இருக்கும். உங்கள் மனசெலவில் இருந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆதாயகரமான நிலை இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கு ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் அனுபவம் வெளிப்படும். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு லாபகரமான சூழல் உண்டாகும். புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புத்துணர்ச்சியான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு பிரதோஷம். விரதம் இருந்து சிவாலயம் சென்று பிரதோஷ நேரமான மாலை 4:30 மணிலிருந்து 6 மணி வரையிலான காலகட்டத்தில் ஊற வைத்த பச்சரிசியோட வெல்லம் கலந்து நந்திக்கு படைத்து வழிபாடு செய்வது சிறப்பு. இன்னைக்கு பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறது கூடுதல் நன்மையை கொடுக்கும். இன்னைக்கு மகாவிஷ்ணு வழிபாடு செய்யறதுனால செல்வ வளம் பெருகும். மீன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய நாளில் சிலருக்கு பதற்றமான சூழல் நிலவும். அதிக சிந்தனைகளை தவிர்த்துக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது. பணியிடத்தில் கவனித்து திட்டமிட்ட உங்கள் பணிகளை மேற்கொள்ள பாருங்கள். உங்கள் வாழ்க்கை துணையுடனான உறவில் புரிந்துணர்வு குறைந்தே இருக்கும். உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறத தவிர்த்துக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு இன்னைக்கு குறைந்தே இருக்கும். செலவுகளின் தன்மைகளை அறிந்து செயல்படுறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கை கால் வலி உடல் அசதி சம்பந்தமான தொந்தரவுகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். உத்தியோகம் இன்னைக்கு வழக்கம் போலவே இருக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்க தாமதமாகலாம். குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் அலைச்சலை தந்தாலும் இறுதியில் நல்லபடியாக நடந்தேறும். தொழில் வியாபாரத்தில் சிறு சிறு நெருக்கடிகள் வந்து போகும். எதிலும் சிக்கனமாக செயல்பட பாருங்க. தெய்வீக பணிகளில் சிலருக்கு ஈடுபாடு உண்டாகும். உடன் இருக்கவங்க பற்றிய புரிதல் உண்டாகும். உத்தியோகத்தில் எதிர்பாராத சில வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுப்பீங்க. தன வருமானத்தை மேம்படுத்துறது சம்பந்தமான எண்ணங்கள் சிலருக்கு அதிகரிக்கும். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் சிலருக்கு ஆர்வம் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் மந்தமான போக்கு நிலவும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு கவனம் தேவைப்படும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சந்தன நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சந்தன நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் ஈடுபாடு உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு நிதானம் தேவைப்படும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு பிரதோஷம். விரதம் இருந்து சிவாலயம் சென்று பிரதோஷ நேரமான மாலை 4:30 மணிலிருந்து 6 மணி வரையிலான காலகட்டத்தில் ஊற வைத்த பச்சரிசியோட வெல்லம் கலந்து நந்திக்கு படைத்து வழிபாடு செய்வது சிறப்பு. இன்னைக்கு பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறது கூடுதல் நன்மையை கொடுக்கும். இன்னைக்கு மகாவிஷ்ணு வழிபாடு செய்யறதுனால செல்வ வளம் பெருகும்.